அங்கே திருப்பதியில் எப்படி இருக்கார் பெருமாள் அசல் அப்படியே இங்கே பார்க்கலாம். ரொம்ப நின்று 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்து கூட பெருமாள் தரிசனம் பண்ணலாம். தென் திருப்பதி என்று அழைப்பார்கள் இந்த சன்னதியை. இந்த சன்னதி ஏற்பட்டு 500 வருஷம் சுமார். திருப்பதி ஏழுமலையான் அவர்களோட அந்த சன்னதி மாதிரியே அச்சசலா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டையிலேயே ஒரு கோவில் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மினி திருப்பதியோட ஃபீலிங்கை இந்த கோவில் வந்து கொடுக்குது. திருப்பதிக்கு போறேன்னு வேண்டுதல் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களால அங்க போக முடியாம இருக்கிறவங்க இங்க வந்து அந்த வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க. நம்ம திருப்பதி கொடை வந்து இங்க இருந்தா கிளம்புவாங்க. திருப்பதி அதே மாதிரி பிரம்மோத்சவம் திருப்பதி கூட இங்க வந்துட்டு தான் மலைக்கு போகும். யாருக்காவது நரசிம்மன்ற வியாபாரங்கள்ல ஒரு முடக்கமோ பிரச்சனைகள் இருந்தாலும் வேலையில் சில பேருக்கு ஒரு தொந்தரவுகள் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, அங்கே அந்த சங்கு தீர்த்தம் முகத்தில் தெளிப்பா ஒன்னா அவளுக்கு நல்ல சௌலபியம் ஏற்படுது, வியாபாரத்தை முன்னேற்றம். இது நம்ம லட்சுமி நரசிம்மர் தீர்த்தம் ரொம்ப முக்கியம். உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தைங்க தூக்கத்தில் அலறி அழுது தொழில் ஒரு இதுன்னா நம்ம வேண்டிக்கணும் வந்து லட்சுமி நரசிம்மரை வேண்டிக்கின்னு அவங்க சங்கு தீர்த்தம் அடிச்சுட்டு 12 பிரகாரம் சுற்றி வரணும். இந்த சன்னதியுடைய இதை பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதியுடைய அமைப்பில் இருக்கும். உள்ள வரைச்ச 2 பக்கம் யானை, குதிரை மண்டபம், இதெல்லாம் இந்த மண்டபத்துக்கு சோபன மண்டபம்னு ஒன்று அழைப்பாங்க. இந்த கோவிலோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே ஒரு தேரோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி வந்து செதுக்கி இருக்காங்க. திருப்பதியில் தாயார் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அசலிங் அதே அம்சம் தாயார். அதே மாதிரி ஆண்டாலும் பார்த்தோம்னா அதே அம்சத்தில், ஆனால் நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு அம்சமாக இருக்கும். யாருக்காவது சந்தான பாக்கியம் இல்லைன்னா அந்த தம்பதிகள் பஞ்சமிக்கும் மறுநாளை வந்து சேவிச்சா அவளுக்கு சீக்கிரம் அங்கேருந்து இந்த சந்தான பாக்கியம் ஏற்படுறது. சப்த பாதாளன் 7 லோகம் கீழே 7 லோகம் மேலே இருக்க மாதிரி மகா மண்டபம். உள்ள போச்சே ரங்கநாத சன்னிதி இருக்க பார்த்து 2வது திருப்பதி பெருமாள், பக்கத்தில் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் பேர்வா, இதற்கு ஆஞ்சநேயர். பிரதட்சணமாக வந்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி, அது உள்ளே பாண்டுரங்கன் வடக்க பார்த்துருக்க லட்சுமி நரசிம்மன், பூரி ஜெகநாத பெருமாள், இப்படி எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ணி சன்னதி ஏற்பட்டது. திருப்பதிக்கு போகணுங்கிறாங்க இல்லையா, திருப்பதி போகாம இங்கே வந்தால் அவ்வளோ கூட்டம், இந்த கூட்டமே நல்லா நிம்மதியாக இருந்து போகலாம். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட் பகுதி எப்போவுமே கோவில்களுக்கும் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் அவர்களோட அந்த சன்னதி மாதிரியே அச்சசலா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சவுகார்பேட்டையிலேயே ஒரு கோவில் வந்து இருக்குது. அதுதான் அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இது இந்த சவுகார்பேட் பகுதியில் ரொம்ப பல வருடம் காலம் வீற்றிருக்கு. நாங்களும் இது வரப்போ ரொம்ப சின்ன ஒரு கோவிலாக இருக்குன்னு தான் வந்து நினச்சோம். பட் இந்த கோவிலோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மினி திருப்பதியோட ஃபீலிங்கை இந்த கோவில் வந்து கொடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய கற்களால் உருவாகிருக்கக்கூடிய, பெரிய பெரிய தூண்களால் உருவாகிருக்கக்கூடிய இந்த கோவில் திருப்பதி சன்னதி மட்டும் வந்து இல்லாமல் அனுமன் அவர்களோட சன்னதி, அதுக்கப்புறம் இந்த பல தொன்மை கொண்ட பல சக்தி வாய்ந்த, அதாவது நார்த்து சைட்லேயும் இல்லை மற்ற ஊர்கள்லேயும் பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய கடவுள்களோட சன்னதி எல்லாத்தையுமே நம்ம அந்த கோவிலில் பார்க்க வந்து முடியும். இப்போ அந்த கோவிலுக்குள்ளே போய் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் நினச்சதை விட அந்த கோவில் நல்லாவே பெருசாக வந்துருக்கு. ஒரு குளமெல்லாம் வந்து இருக்குது. ஸோ எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்றதை பார்ப்போம். இந்த திருப்பதி சன்னிதானம் கோவில் நாங்கள் வந்து பார்த்தப்ப எங்களுக்கு ஆக்சுவலாக திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் எடுக்க வந்து முடியும். இந்த கோவிலோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். இந்த சன்னதி ஏற்பட்டு 500 வருஷம் சுமார். 500 வருஷம் இந்த இடத்துல? ஆமாம் ஆமாம். தென் திருப்பதி என்று அழைப்பார்கள் இந்த சன்னதியை. என்ன காரணம்னா வைராகி மடன்றது பக்கத்தில், வைராகி மடன்றது அவள் வைராக்கியமாக இருக்கக்கூடியவா. பெருமாள் நாம சங்கீர்த்தனங்கள் பண்ணி அந்த இதை கேட்டு வரவாளுக்கு யார் என்ன கொடுக்குறாளோ தானும் வச்சுட்டு வரவாளுக்கும் பசினா சாதம் இது மாதிரி ஏதோ கொடுத்து கொஞ்சம் பசியார கைங்கரியம் பண்ணியிருந்தா அவளுக்கு எப்பப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பம் திருமலைக்கு போய் சேவிப்பாள். அந்த மாதிரி ஒரு நாள் சேவிச்ச ஒரு வேலைக்கு சொப்பனத்தில் பெருமாள் அவளுக்கு பிரசன்னமாகி எனக்கு திருப்பதி மாதிரியே என்னை பிரதிஷ்டை பண்ணி பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம், ரதசக்தி, அதாவது மலை மாதிரி 7 வாகனம், அநேக கோயிலில் 2 தான், இங்கே 7 வாகனம் பண்ணோன்னு ஒரு சங்கல்பம் ஆச்சு. அங்கேருந்து
இவாளிடம் நம்ம எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு உங்களை மாதிரி பப்ளிக்கிட்ட 4 பேர்னு கேட்குறா. இவாளுடைய பரிస్థితి தெரிஞ்சு யாரும் இவாளுக்கு ஹெல்ப் பண்ணலை. காரணம் நீங்கள் நான் கொடுக்குற வச்சுருந்தா சாப்பிட்டுட்டு எனக்கும் கொடுக்குறீங்க. இது கூட ஒரு 100 200 கொடுத்தா அதுதான் ஒரு வாரமாக சாப்பிட்டேன்னு என்ன சொல்ல முடியும்? அதனால் யாரும் இவாளுக்கு ஒத்தாசை பண்ணலை. இவாளுக்கு வேறு வழி தெரியல. செப்ப ரசவாத்தாவை கோல்டு ஆக்கி நம்ம கையில் கொடுத்தா அதை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறோம். நம்ம வீட்டில் வைக்கிறவாள் யாரோ ஒருத்தருக்கு ஞாபகம் வருது. அது ஒரு 20 நாளுக்கு சுமாராக அப்படி எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கே இல்லை. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த பவர் தொலைஞ்சி போச்சு. அது எல்லாரும் என்ன நீ எப்போ பாரு இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் சளிப்போடு போயிடுறா. சில பேர் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறா. கோயில் உள்ள வச்ச தீபஸ்தம்பம் 2 பக்கம் யானை, மலிப்பீடம், துவதஸ்தம்பம், கொடி மண்டபம், துவதஸ்தம்பம், அப்புறம் கருடன் சந்தி, இங்கே மகாமண்டபம்னு சொல்லி கூர்ம பீட்டம் ஆமை மேலே இருக்க மாதிரி அதனுடைய விசேஷம். இதில் பிரதர மகாதிரசா சப்தபாதாளன் 7 லோகம் கீழே 7 லோகம் மேலே இருக்க மாதிரி மகாமண்டபம். உள்ளே போச்சே ரங்கநாத சந்நிதி இருக்க பார்த்து. 2வது திருப்பதி பெருமாள் கோயில், திருமலை பெருமாள் கோயில்னு தாயார் சந்தி பக்கத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் 108 திவ்யதேசங்களில் 3 சன்னதியும் முதன்மையானது. அதில் அலர்மேல் மங்கை தாயார், பக்கத்தில் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் பேர்வா, எதற்கு ஆஞ்சநேயர். பிரதட்சணமாக வந்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி, கண்ணன், அது உள்ளே பாண்டரங்கன் வடக்க பார்த்துருக்கார். பக்கத்தில் வராக பெருமாள். அங்கேயே மலை மாதிரி இருக்கிறதுனால கோயிலுக்குள்ளேயே அந்த வராக பெருமாள் சன்னதிக்கிட்ட வராக தீர்த்தம், லக்ஷ்மி நரசிம்மன், பூரி ஜெகநாத பெருமாள், இப்படி எல்லாரையும் பிரதிஷ்டை பண்ணி சன்னதி ஏற்பட்டது. நிறைய பல சன்னதிகள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க கோவிலாக இந்த பெருமாள் அவர்களோட கோவில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஆஞ்சநேயர்களோட சன்னதி, அனுமருக்கு தனி ஒரு சன்னதி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அந்த முற்றத்தோட அந்த வடிவமே ஒரு தேரோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கும் அந்த மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு இடத்த வந்து பார்க்கலாம். அப்படியே அந்த சைடு காட்டுங்க. அந்த நம்ம எல்லா கோவில்கள்லையும் வச்சுருக்கக்கூடிய அந்த முதிலில் வந்து இருந்து இந்த கோவிலோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே ஒரு தேரோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்க. சுமார் ஒரு 1990களில் செதுக்கினதாக வந்து சொல்கிறாங்க. இந்த முதல் முற்றமே வந்து இந்த கோவிலோட அந்த முற்றமே வந்து அந்த தேரோட ஒரு வடிவத்தில் தான் இதை அழகாக வந்து செதுக்கி வந்து வச்சுருக்காங்க. நிறைய வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தூண்கள், எல்லா கற்களுமே வந்து செதுக்கப்பட்ட அந்த டைம்லைன் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த 90களுக்கு முன்பகுதியிலேயே வந்து இந்த கோவில் பிரம்மாண்டமாக வந்து ரெடி ஆகிருக்கு. ஏகப்பட்ட வேலைப்பாடுகள், ஏகப்பட்ட சாமிகளோட சன்னதி, அதுவுமே வந்து எல்லாமே க்ரியேட்டிவாக, அட்ராக்டிவாக அந்த காலத்திலே இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்கிறது சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்க வந்து படுது. பரப்பளவுலையும் வந்து சரி, ஒரு அட்மாஸ்பியராகவும் வந்து சரி, இந்த கோவில், இந்த திருப்பதி அவர்களோட சன்னதி, வெங்கடாச்சலம் சன்னதியை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கோவில் ஒரு டிவைனான ஒரு ஃபீலை தர்றது மட்டும் வந்து இல்லாமல் நம்ம திருப்பதியில் பார்க்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை ஒரு சின்ன அளவில் நம்மளால் இந்த கோவிலில் ஃபீல் பண்ண வந்து முடியுது. அதோட இல்லை மாதா பிதா குரு தெய்வம்னு ஆச்சாரம் இல்லாமல் நம்ம பெருமாளை போய் சேவிக்க முடியாது. அதனால் வராங்க சபரகால எதிபராகன்னு நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குமுதவல்லி நாச்சாரோட அங்கே திருவாலியில் இருக்க மாதிரி இங்கே எழுதிருக்கார். ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க மாதிரியே இங்கேயும் தானுகந்த திருமேனி மாதிரி பெரிய திருமேனியோடு எழுதிருக்கார். அவருக்கு ஆச்சாரியன் ஆள வந்தார். பஞ்ச நம்பிகள் பெரியமரை நம்பி, திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர், திருமாலை ஆண்டான், திருக்கச்சி நம்பி, இப்படி எல்லா ஆழ்வார் ஆச்சாரியனும் நம்ம சன்னதியில் ஏற்பட்டுருக்காங்க. அதே மாதிரி பிரம்மோத்சவம் திருப்பதி கூட இங்கே வந்துட்டு தான் மலைக்கு போகும். இந்த திருப்பதி கூட மலைக்கு போகிற அன்றைக்கி லக்ஷ்மி ஆரம் சாத்தி சகசிராரெல்லாம் சாத்துறா. அந்த மாதிரி இங்கேயும் புது கூட வருது. அந்த கருடோத்சவம் அன்றைக்கி இங்கேயும் அந்த லக்ஷ்மி ஆரன்றதை சாத்துறோம். 50 நாள் இங்கேயும் சக்கரஸ்தானம் உண்டு. தாயாருக்கும் இங்கே நவராத்திரியில் பஞ்சமி தீர்த்தம், நவராத்திரியில் விசேஷம் இல்லை, பஞ்சமி தீர்த்தோத்சவம் திருச்சியானூர் மாதிரி பண்ணோம் சங்கல்பமான அப்படின்னால கார்த்தால நித்திய அலங்காரத்திலும் சாயங்காலத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனங்கள். அதில் 5ஆவது வாகனம் திருச்சியானூர் மாதிரி யானை வாகனம், 6வது வாகனம் கருட வாகனம், 8ஆம் நாள் வந்து அனுமந்த வாகனம். இந்த 2 வாகனம் இங்கே ஸ்ரீஸ்வரூபம் பெண் ஸ்வரூபமாக இங்கே ஏற்றிருக்கு. அதுக்கு ஆட்சேபனை திருச்சானூர்லேயே அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ராஜாக்களுடைய அரண்மனையில் ராணிக்கு மைக்காவலாரா வீராங்கனையாக இருப்பா கடைசி சர்க்கிள், அந்த மாதிரி பட்சிகள்லையும் 2 விதம் இருக்கிறதுனால இருக்கலாம்னு சொல்லி நிர்தாரணம் பண்ணி அந்த வைபவம் நடைபெறுறது. அதனால் அந்த வாகனம் வந்து நளினமாகவும் மீசை இல்லாமல்
அங்கலட்சணங்கள்லாம் ஒரு ஸ்திரீகளுக்கு உண்டான மாதிரியாக இருக்கும். அங்கேருந்து அந்த வாகனத்துக்கு கருட வாகனம்னு வந்து சேரீ தான் சாப்பிட்றோம். 9 நாள் பஞ்சமி அன்னைக்கு தீர்த்தவாரி. அதில் சுந்தராஜ பெருமாளுடைய செடாரிகளை பண்ணி அங்கே திருச்சானூரில், இங்கே தாயாருடைய செடாரியை பண்ணி இங்கே தீர்த்தவாரி. இந்த தீர்த்தவாரிக்கு மறுநாள் சந்தான லட்சுமி அலங்காரம். யாருக்காவது சந்தான பாக்கியம் இல்லைன்னா அந்த தம்பதிகள் பஞ்சமிக்கும் மறுநாளை வந்து சேவிச்சா அவளுக்கு சீக்கிரம் அங்கேருந்து இந்த சந்தான பாக்கியம் ஏற்படுறது. மாதிரி ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலும் மூலவர் இங்கே பெரியவர். ஆடிப்புற உற்சவம், போய் திருக்கல்யாணம், கனு உற்சவம் இதெல்லாம் ஆண்டாளுக்கும் விசேஷம். லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். இந்த கண்ணு நேத்திர சேவிச்சிங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நேச்சுரலாக இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. நடுவுலையும் ஓரத்துலேயும் கொஞ்சம் ரத்த இது இருக்க மாதிரி ஜவஜவன்னு இருக்கும் அந்த பெருமாளுக்கு. இது இந்த சன்னதியுடைய இதை பார்த்திங்கன்னா கும்பகோணம் சாரங்கபாணி சன்னதியினுடைய அமைப்பில் இருக்கும். உள்ளே வரைச்ச 2 பக்கம் யானை, குதிரை மண்டபம். இதெல்லாம் இந்த மண்டபத்துக்கு சோபன மண்டபம்னு ஒன்று அழைப்பாங்க. அது அந்த மாதிரி விசேஷம். பிரார்த்தனை ஸ்தலம் ஒன்று பார்த்து பார்த்து அனுபவித்து பண்ணியிருக்கா இந்த கோயில். அங்கேருந்து இவ்வளோ விசேஷமான இது. யாருக்காவது நரசிம்மன்ட்ட கொஞ்சம் புத்தி ஒரு மாறாட்டமோ இல்லை ஒரு மாதிரி மனசஞ்சலமோ இந்த மாதிரி இருந்தால், வியாபாரங்களில் ஒரு முடக்கமோ பிரச்சனைகள் இருந்தாலோ, வேலையில் சில பேருக்கு ஒரு தொந்தரவுகள் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, அங்கே அந்த சங்கு தீர்த்தம்னு முகத்தில் தெளிப்பா. அந்த ஜலம் புரோஷனை பண்ணிட்டு ஒரு 3 பிரயோஷனம். இது இவளுடைய எத்தனை நாள் இருக்கிறத பொறுத்து தகுந்த மாதிரி கோயிலுக்கு வர சொல்லி நாங்கள் அந்த பரிகாரம் பண்ண சொல்லுவோம். பண்ணால் அவளுக்கு நல்ல சௌலபியம் ஏற்படுது, வியாபாரத்தில் முன்னேற்றம். இது குழந்தைகள் கூட நம்மக்கிட்ட பாடங்கள் சொல்லுவாள். ஸ்கூலில் போய் வாத்தியாரோ டீச்சரோ கொஞ்சம் அதட்டி கேட்டாலும் மாற்றி கேட்டாலும் விட்டுட்டு வந்துடுவா. ஏண்டாப்பா சொன்னது தானே, நீ கேட்ட மாதிரி இல்லை அந்த கேள்வி, அவள் கொஞ்சம் இதுவாக கேட்டால் நான் பயந்துட்டேன் ஏதோ சொல்லுவாள். இந்த தீர்த்தம் அடிச்சுட்டு அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த சன்னதியில் அயக்கிரிவர் இல்லை. தாயார் பக்கத்தில் இருக்கிறதுனால தாயார் வந்து ஸ்ரீகாரியம் பண்ணுறான்னு சொல்லுவாள். அதனால் நம்ம தீர்த்தம் அடிச்சுட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி மினிமம் 12 ஏலக்காய், 27, 54, 108 உங்களுக்கு எது சக்தியும் முடியுமோ 6 வாரம் அந்த மாலையை சாத்தி தீர்த்தம் அடிச்சுக்கோனா அந்த பசங்க 45-50 மார்க்காவது எடுத்து பாஸ் பண்ணிவிடுவான். இன்னொன்று, இந்த நரசிம்மரை பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டிய இது, லக்ஷ்மி நரசிம்மன்னா சாந்த சுருவின்னு பேர். அப்படி இருந்தால் இவருக்கு உக்ரம் இருக்குதா சொல்கிறான். காரணம், பெரியவா நாளில் சுவாமிக்கு வீதி பரப்பாடு பண்ணச்ச இந்த ராஜகோபுரம் தாண்டி அழைச்ச சமமான பூமியிலேருந்து நெருப்பு ஜுவாலை வந்து தான் சொல்கிறா. அந்த ஒரு தீட்சணை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி யாருக்காவது நிர்பந்தங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி யாருதான் சொல்கிறா. இவ்வளோ விசேஷமான சன்னதி. அதனால் பார்த்தவா கேட்டவா எல்லோரும் சேவித்து அவளுடைய இதை சௌகரியங்கள் எல்லாம் பெருமாளுடைய ஏற்படுத்திக்கணும்னு எல்லோருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்பதி வெங்கடாசுரதி மாதிரி இங்கே வந்து வெங்கடாசுரதி இருக்குது, நரசிம்மர் இருக்குது, ஆண்டாள் இருக்குது, லட்சுமி எல்லாமே இருக்குது. சனிக்கிழமை பிரசித்தம். நம்ம திருப்பதி கொடை வந்து இங்கே இருந்தால் கிளம்புவாங்க. ஓகே, திருப்பதி. அதனால் இது பெருமாளுக்கு எப்படி நம்ம திருப்பதி போகிற மாதிரி இங்கே பாரிஸ்காரன் வந்தோம்னா வர்றதுக்கு நல்லது. பக்கத்துலேயே இது இருக்குது, சென்னகேசவ பெருமாள் கோயில். பெருமாளுக்கு இங்கே 2 இது இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் ஒரு 2-3 வருஷமாக சனிக்கிழமை மாற்றி ஏதாவது பெருமாள் கோயில் போகணும். மன்னார்பேட்டையில் இருக்கேன். ரெகுலராக மெட்ரோவில் வந்து இங்கே வர்றதுக்கு வசதி. சூப்பரியா. இங்கே எப்படி இப்போ பிரசித்தி பெற்ற கடவுள்களாக இருக்கிறதா பார்க்குறீங்க? சன்னதி எல்லாமே மெயினாக திருப்பதிக்கு போகணுங்கிறாங்க இல்லையா, திருப்பதி போகாமல் இங்கே வந்தால் அவ்வளோ கூட்டம், இந்த கூட்டமே இராது. நல்லா நிம்மதியாக இருந்து போகலாம். அம்பாளையும் தரிசிக்கலாம், நரசிம்மர் எல்லாமே பழைய இது. அவங்க பைராகி பிராமின்ஸ் இங்கே வந்து வந்ததுனால பக்கத்துலேயே ராமர் கோயில் இருக்கிறதுனால அங்கே போய்ட்டு இதையும் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா கோயிலெலாம் கூட்டம் இல்லாமல் நிம்மதியாக கும்பிட்றதுக்கு நல்ல இடம். அங்கே திருப்பதியில் எப்படி இருக்கார் பெருமாள் அசல் அப்படியே இங்கே பார்க்கலாம். ரொம்ப நின்று ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்து கூட பெருமாள் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப உற்சவ காலம்லாம் வந்தீங்கன்னா பெருமாள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் தீர்த்தம் ரொம்ப முக்கியம். உடம்பு சரியில்லை, ஒரு குழந்தைங்க தூக்கத்தில் அலறி அழுது, ஒரு படிப்பு விஷயம், ஒரு தொழில் ஒரு இதுன்னா நம்ம வேண்டிக்கணும் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிக்கின்னு
12 பிரகாரம் அதான் தீர்த்தம் அடிப்பாங்க. சங்கு தீர்த்தம் அடிச்சுட்டு 12 பிரகாரம் சுற்றி வரணும். அவருக்கு பிடிச்சது துளசி சாத்தி பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. நிறைவேறிச்சுன்னா குழந்தைங்க விஷயத்தில் படிப்போ இல்லை உடம்பு சம்மந்தப்பட்டது வேண்டிங்கன்னு நிறைவேறிச்சுன்னா மணி கட்டுவாங்க. மணி கட்டுவாங்க. இதெல்லாம் வழிபாடு மணி கட்டுவாங்க. இப்போ பாலாயனம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து மணி கொஞ்சமாக தான் கட்டியிருக்காங்க. முன்னாடி நிறையா இருந்தது அவுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ரொம்ப ஸ்பெஷல். திருப்பதியில் தாயார் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அசலிங் அதே அம்சம் தாயார் அதே பார்க்கறதுக்கு அப்படியே இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டாளும் பார்த்தோம்னா அதே அம்சத்தில் ஆண்டாளும் நல்லா அம்சமாக இருப்பாங்க. அதுலேயும் இன்னும் விசேஷ நாட்கள் பார்த்தோம்னா இன்னும் நல்லா ட்ரெஸ் அலங்காரமும் அவங்களுடைய கொண்ட அலங்காரம் அந்த கிளி எல்லாம் பார்க்க போனால் நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு அம்சமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பிரம்ம உற்சவம் வரும். பிரம்ம உற்சவம் கொடி ஏற்றுவாங்க, பந்தக்கால் நடுறது, இதெல்லாம் வந்து அந்த 11 நாள் நல்லா ஒவ்வொரு வாகனத்தில் ஒரு புறப்பாடோட நல்ல அம்சமாக நடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சிறப்பு இருக்குது வருஷத்தில். சொல்லப்போனால் அவங்க பட்டாச்சாரிங்க எப்படி ஒவ்வொரு இதுவும் பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி இந்த கோயிலோட பாரம்பரியம் என்னவோ அதை நிறைவேற்றுவாங்க. ஆனால் திருப்பதிக்கு போகாதவங்க இங்கே வந்து போவாங்க. திருப்பதிக்குல இருக்கிற சாமி பெருமாள் இங்கே இருக்காருன்ட்டு ஒரு 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 ஐதீகம். சரி, எந்தெந்த நாட்கள்லாம் ரொம்ப பக்தர்கள் சனிக்கிழமை வருவாங்க, ஏகாதசிக்கு வருவாங்க. ஏகாதசிலன்னு நம்மளுக்குன்னு ஒரு ஏகாதசி இருக்கு, அந்த மார்கழி மாதம் அந்த ஏகாதசிக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. அந்த அப்புறம் அமாவாசைக்கு வருவாங்க, பௌர்ணமிக்கு வருவாங்க. ஆனால் ஆளுங்கள் வந்துக்கினே தான் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. நீங்க நல்ல பப்ளிக்க பண்ணுங்க. திருப்பதி போகணும்னு விரும்புறவங்க இங்க வந்து பார்க்கலாம். திருப்பதிக்கு போறேன்னு வேண்டுதல் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களால அங்க போக முடியாம இருக்கிறவங்க இங்க வந்து அந்த வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க. சரி. ஆனா சொல்லுவாங்க திருப்பதிக்கு. ஆனா இதுல ரொம்ப வந்து இது என்னன்னா அந்த கொடை தான். திருப்பதி கொடை இங்க வந்து தான் கிளம்பி இங்க வந்து தான் போகும் எப்பவுமே வருஷம். சரி. அது ஒரு நல்ல ஒரு விசேஷமா இருக்கும். 25-30 கொடை போகும். 25-30 கொடை பெரிய கொடை. அன்னைக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி 5-6 பூஜை பண்ணுவாங்க. பண்ணி அதை எடுத்துன்னு போவாங்க. அது வந்து இந்த மெட்ராஸுக்கே அது ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பெருமாள் கோவில் சன்னதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவர்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்று கும்பிடக்கூடிய கடவுள்களோட ஒரு சின்ன சப் டெம்பிள்ஸும் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோமாடம், இந்த மாடுகளுக்கான தொழுவம், எப்போவுமே மாடுகளை வந்து அந்த தெய்வ வழிபாடாக வந்து பண்ணுறது வந்து வழக்கம். அதுக்கேற்ற மாதிரி பக்தர்கள் எல்லாம் காணிக்கையாக மாடுகளுக்கே வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு இதுவும் வந்து வச்சுருக்காங்க. இந்த சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளமே வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. அதில் வாத்துக்கள்லாம் ஓடிட்டு வந்துருக்கு. அதுக்கான தூர்வாரும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா கோவில் நிர்வாகத்தில் வந்து சொன்னாங்க. ஸோ பெருமாள் கோவில் மட்டும் வந்து இல்லாமல் உள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமார் அவர்களுக்கு தனி ஒரு குட்டி கோவிலே உள்ளே வந்து இருக்குது. இன்னொரு சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட மாநில மக்கள் வந்து கும்பிடக்கூடிய அவங்களோட அந்த பராசக்தி அந்த கடவுள்களோட தொகுப்பாக ஒரு சின்ன சப் டெம்பிள்ஸும் உள்ளே இருக்க தான் வந்து செய்யுது.